நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியான பாஜக, அதாவது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்தது நம் கண் முன்னதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ராகுல் காந்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிகப்பெரிய கூட்டத்திற்கு முன்னால் என்று சொல்லும் பொழுது, நான் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக வணக்கம். மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. ராகுல் காந்தியும் மோடியும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்திய கூட்டணி கட்சியிலிருந்து ராகுல் காந்தி, சரத் பவார், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் இந்திய கூட்டணியாக செயல்பட்டு மகாராஷ்டிராவில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்திய கூட்டணிக்கு இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்களும் பல அரசியல் நோக்கர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ஒட்டுமொத்தமாக ஆளும் கட்சியான பாஜக, அதாவது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான என்சிபி போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்தது நம் கண் முன்னதாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ராகுல் காந்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிகப்பெரிய கூட்டத்திற்கு முன்னால் என்று சொல்லும் பொழுது, நான் அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உயிரை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசியல் சாசனத்தை பற்றியோ அல்லது அரசியல் சட்டமைப்பை பற்றியோ எதுவுமே தெரியாது இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அவர்கள் அதனை மிகப்பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்றும், எங்களுடைய கட்சியில் இருப்பவர்களோ நானோ அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்காக எங்கள் உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். காந்தியடிகளும் அம்பேத்கரும் என்னென்ன செய்தார்களோ இதை பாதுகாப்பதற்காக அதை நாங்களும் செய்வோம் என்று அவர் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். இதை பற்றி எந்த ஒரு அறிவோ அல்லது அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரியங்களை பற்றியோ மோடிக்கோ அவரது கூட்டாளிகளுக்கோ தெரியவில்லை. அதுதான் இத்தனை சிக்கல்களாக இருக்கிறது. அதோடு மட்டும் நின்று விடாமல், மகாராஷ்டிராவில் இந்திய கூட்டணி ஜெயித்து விட்டால் பெண்களுக்கு உதவித்தொகை, அதாவது மாதாந்திர உதவித்தொகை, இலவச பஸ் பேருந்து வசதி, விவசாயிகளுக்கு 3 லட்சம் வரையிலான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுதல் போன்றவைகள் தெள்ள தெளிவாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் அறிக்கைகளாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவச பேருந்து வசதிகள், மாதந்தோறும் உதவித்தொகை போன்றவைகளை வழங்கி வருகிறது. அதே போன்று மகாராஷ்டிராவிலும் வெற்றி பெற்றால் அதையும் திரும்ப செய்வோம் என்கிறதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும், மகாராஷ்டிராவை யார் ஆட்சி செய்ய போகிறார்கள். ஏற்கனவே பல பரீட்சை நடத்திவிட்டார்கள். அதில் பாஜகவினுடைய தேசிய கூட்டணி தோற்றும் போய்விட்டது என்று தெரியும். ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் பல அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் பொதுநல அரசியல் கருத்தாளர்களும் என்ன கூறுகிறார்கள் என்றால், கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி வாகை சூடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் கூட்டணி அந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது. அவருடன் மூத்த தலைவரான சரத்பவார் இருக்கிறார். சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம், மகாராஷ்டிராவை யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்று. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.